1920களில் அமெரிக்காவில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்த குழந்தைகள் தொடர்ந்து இறந்து கொண்டே வந்தனர். இதை பார்த்து அதிர்ந்து போன மருத்துவர்கள் காரணம் புரியாமல் திகைத்தனர். இதற்கு ஒரு முடிவு காண அவர்கள் பிற நாட்டில் இருந்த மருத்துவர்களை கூட உதவிக்கு அழைத்தனர். இவ்வாறு ஜெர்மனியிலிருந்து ஒரு மருத்துவமனைக்கு அழைக்கப்பட்டிருந்த பிரபல மருத்துவர் ஒருவர் தனக்கு தெரிந்த சிகிச்சைகளை எல்லாம் அங்கிருந்த குழந்தைகளுக்கு அளித்து பார்த்தார். அப்படி இருந்தும் இறப்பு விகிதம் குறைந்தபாடில்லை. இந்நிலையில் ஜெர்மனியிலிருந்து உதவிக்கு அழைக்கப்பட்டிருந்த மருத்துவர் ஒரு நாள் மருத்துவமனையில் இருந்த வராண்டாவில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது மூதாட்டி ஒருத்தி தன்னுடைய இடுப்பில் குழந்தையை தூக்கி சுமந்து கொண்டு போவதை கவனித்தார். மூதாட்டியின் இடுப்பில் இருந்த அந்த குழந்தை மிகவும் ஆரோக்கியமாக இருப்பதை பார்த்த மருத்துவர் அவர் யார் என விசாரித்தார். முடிவில் அந்த மூதாட்டி மருத்துவமனையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர் அண்ணா என்பதும் அவளுடைய கையில் இருந்த குழந்தை அவளது பேரன் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து ஜெர்மனியிலிருந்து வந்திருந்த மருத்துவர் அண்ணா என்ற மூதாட்டியை மருத்துவமனையில் இருந்த குழந்தைகளை தொட்டு தூக்கச் சொன்னார். அவளும் அவ்வாறே செய்ய குழந்தைகள் யாவரும் விரைவில் நலமடைந்தனர். இதே முறை பிற மருத்துவமனைகளிலும் பின்பற்றப்பட்டதால் குழந்தைகளின் இறப்பு விகிதம் முற்றிலுமாக குறைந்தது. ஆம், அண்ணா என்ற அந்த மூதாட்டி வாஞ்சையோடு குழந்தைகளை தொட்டு தூக்கியதால் குழந்தைகள் விரைவில் நலமடைந்தனர். நற்செய்தியில் இயேசு மக்களை அன்போடு தொட்டதால் அவர்கள் நலமடைந்ததையும் மக்கள் அவரை நம்பிக்கையோடு தொட்டதால் அவர்கள் நலமடைந்ததையும் குறித்து வாசிக்கின்றோம். தங்களை மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என நினைத்து கொள்ளும் சிலர் மற்றவர்களை தொட்டால் தீட்டாகி விடும் என்று தீண்டாமையை கடைபிடிக்கும் அவலம் இன்றைக்கும் கூட தொடர்கின்றது. இயேசுவோ இதற்கு முற்றிலும் மாறாக தொழு நோயாளர்களையும் உடல் நலம் குன்றியவர்களையும் தொட்டு நலமாக்கினார். இதனால் மக்கள் எப்போதும் அவரை நெருங்கி வந்தனர். இன்றைய நற்செய்தியில் இயேசுவை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் என்று வாசிக்கின்றோம். இயேசுவை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் என்கின்ற இந்த சொற்றொடரில் இரண்டு உண்மைகள் அடங்கி உள்ளன. ஒன்று, இயேசுவை தொட்ட யாவரும் நம்பிக்கையோடு தொட்டனர். இரண்டு, இயேசு தன்னை யாவரும் தொட அனுமதித்தது அல்லது அவர் யாவரையும் தீண்டத்தகாதவர்கள் என கருதாதது. இன்றைய முதல் வாசகத்தில் உடன்படிக்கை பேழை திருத்தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் வைக்கப்படுவது குறித்து வாசிக்கின்றோம். திருத்தூயகத்தில்